நீங்க ஏவியேஷன் ஃபீல்டு சூஸ் பண்ற மாதிரி இருந்தா இந்த 5 விஷயம் தெரியாம சூஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பிபிஏ பிஎஸ்சி ஏவியேஷன் படிச்சா ஏர்போர்ட்ல ஜாப் கிடைச்சிருமானா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இப்ப எனி டிகிரி எலிஜிபிள்னு இருக்கனால காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. அதுவும் இல்லாம ஏர்போர்ட்ல வேலை பார்க்குற 90% பேரு ஏவியேஷன் டிகிரி இல்லாதவங்க தான். இப்ப செகண்ட், மத்த ஜாப் மாதிரி ஏவியேஷன் ஜாப் கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க மத்த ஜாப்ல ஸ்கூலு காலேஜ் போயிட்டு வர மாதிரி மார்னிங் போயிட்டு ஈவினிங் இல்லைன்னா நைட் வர முடியும். ஆனா ஏவியேஷன் ஜாப்ல ரொட்டேஷன் ஷிஃப்ட் தான். ஃபர்ஸ்ட் 2 days நீங்க மார்னிங் போனீங்கன்னா நெக்ஸ்ட் 2 days ஈவினிங் போகணும், அடுத்த 2 days நைட் போகணும். இது மாதிரி ரொட்டேஷன் ஷிஃப்டா தான் இருக்கும். இது தெரியாம ஏவியேஷன் ஜாப்குள்ள நிறைய பேர் வந்து அது செட் ஆகாம பாதியிலே வேலையை விட்டு போயிடுறாங்க. இப்ப தேர்டு, உங்களை சுத்தி இருக்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஏர்போர்ட்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் லட்சமா சம்பாதிப்பாங்கன்னு. ஆனா உண்மை என்னன்னா ஏர்போர்ட்ல இருக்கிற நிறைய ஜாபுக்கு ஃபர்ஸ்ட் சேலரியே 15,000 to 20,000 தான். அப்ப சம்பாதிக்க முடியாதுன்னா முடியும் எப்பனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்க பெரிய ஏர்லைனை சூஸ் பண்ணா மட்டும்தான். இப்ப ஃபோர்த், உங்களுக்கு பிஎட் சேவ் பண்ண பிடிக்காது, யூனிஃபார்ம் போட பிடிக்காதுன்னா நீங்க ஏவியேஷன் ஃபீல்ட சூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஃபீல்டுல இது ரெண்டுத்தையுமே கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். இப்ப ஃபிஃப்த், நம்ம ஏவியேஷன் ஃபீல்டுன்னு வந்துட்டாலே லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அதுல முக்கியமா எடுத்துக்கிட்டா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம பேசஞ்சரை ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப நான் சொன்ன 5யுமே 100க்கு 100 உண்மை. இது எல்லாமே ஓகேனா மட்டும் ஏவியேஷன் ஃபீல்ட சூஸ் பண்ணுங்க.